பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கொல்லம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. ஞானமே வடிவாகிய ஆதிவயலூர் வள்ளல் பெருமானின் வற்றாத தனிப்பெரும் கருணையினாலும் என் குருநாதர் வள்ளல் வாரியார் சுவாமி அவர்களின் ஆசியினாலும் சிறப்புக்குரிய அற்புதமான அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டிலே யாமிருக்க பயமேன் என்கின்ற தலைப்பிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். தலைப்பில்லாமல் பேசக்கூடாது, குறிக்கோள் இல்லாமல் வாழக்கூடாது. அப்படி குறிக்கோளோடு வாழ்ந்தவர்கள் தானும் வாழ்ந்தார்கள், மற்றவர்களையும் வாழ வைத்தார்கள். அப்படி வாழ்ந்து காட்டியவர்களிலே முதன்மையானவர்கள் என்று சொன்னால் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் முதல் என் குருநாதர் வள்ளல் வாரியார் சுவாமிகள் வரை பல பல கோடான கோடி ஞானியர்களும் மேதைகளும் தியாகிகளும் மகான்களும் ஆவார்கள். ஆகவே மனிதர்களினுடைய வாழ்க்கையிலே லட்சியம், குறிக்கோள் என்பதெல்லாம் மிக மிக இன்றியமையாத உன்னதமான சிறப்புக்குரிய ஒரு இன்பமயமான விஷயங்கள். இன்றைய நிகழ்விலே மிகவும் மனமகிழ்ச்சியாக சந்தோஷமாக இந்த நாளை பற்றிய தகவலோடு இதை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன். 2 நாட்கள் இந்த மாநாடு நடைபெறுவதாக திட்டமிட்ட போது என்னுடைய நிகழ்வு 24ஆம் தேதி, அதாவது நேற்றைய தினம்தான் என்னுடைய நிகழ்வு அதில் போடப்பட்டு இருந்தது. நிகழ்வுகளை மாற்றியமைக்கின்ற போது 25ஆம் தேதியிலே என்னுடைய நிகழ்வு அமைக்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துவிட்டது. அந்த தேதியை மாற்றும் போது நேரத்தை எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கும் போது தேதியை மாற்றி யாரோட சேர்க்கிறது அப்படின்னு யோசிக்கும் போது சரி பேச்சும் இசையும் சேர்ந்தே நாங்க பண்றோம் அப்படின்னு என்னோடு அருமை சகோதரி திருமதி சுசித்ரா பாலசுப்ரமணியம் அவர்களையும் இணைத்து கொண்டு 25ஆம் தேதி உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நேற்றிலேருந்து நான் உங்களை பார்த்துட்டு தான் இருக்கேன். ஏன் இன்னைக்கு சந்திக்கிறதுல அவ்வளோ சந்தோஷம்னு கேட்பீங்க. என்னுடைய குருநாதர் வள்ளல் வாரியார் சுவாமி அவர்களினுடைய 119வது அவதார திருநாள் இன்றைய தினம். என் வாழ்க்கைக்கு வித்திட்ட என் குருநாதருடைய அவதார நாள்ல அவருக்கு இஷ்டமான கடவுள், எனக்கு இஷ்டமான கடவுளாகிய முருகனை பத்தி, முருகனுக்கு நடைபெறக்கூடிய ஒரு மாநாட்டில் பேசுறதுக்கான வாய்ப்பை முருகனே அமைத்து கொடுத்தார் என்று நினைக்கிற போது இதை விட எனக்கு பெரும் மகிழ்ச்சி வேற என்ன இருக்க முடியும்? அப்படி அற்புதமான மேடையாக அமைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்விலே யாம் இருக்க பயம் ஏன் அப்படிங்கிற தலைப்பு. பயம் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் வந்துடும். ஏங்க பயம் வருது? எல்லாத்துலேயும் வரும். பயம் என்பது நம்ம இடத்திலிருந்து நீங்கி செல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நமக்கு உறுதுணையாக உச்ச துணையாக ஏதாவது ஒரு சான்றை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த இடத்தை தான் நான் சான்றாக உங்களுக்கு சொல்ல முடியும். இந்த அரங்கத்திற்கு பெயர் அருணகிரிநாதர் அரங்கம் என்று பெயர். அருணகிரிநாத சுவாமிகள் நம்மெல்லாம் சொல்றோம் வாழ்க்கையில் எனக்கு இது கஷ்டம் அது கஷ்டம், நான் வாழ்க்கையில் எனக்கு இவ்வளோ பிரச்சனை எனக்கு அவ்வளோ பிரச்சனைன்னு. அருணகிரிநாதருக்கு வந்ததை விடவா நமக்கு பிரச்சனை வந்துட போது? வாழவே வேண்டாம் வாழ்ந்தது போதும்னு திருவண்ணாமலையினுடைய கோபுர குடவரையின் மேலே ஏறி கீழே விழுந்து தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு விழற போது கூட அவருக்கு தெரியல. தெரியாம தான் முருகான்னு கீழே விழுந்தார். அவர் முருகான்னு ஒரு தரம் சொன்னதுனால முருகப்பெருமான் என்ன பண்ணார்? ஓடி வந்து அவர் அப்படி பூச்செண்டு தாங்குவது போல தாங்கி சொன்னார், அருணகிரி நீ உலகமுய்ய திருப்புகழை பாடுன்னார். பாடு அப்படின்னு ஒன்னே அவர் பாடி இல்லை, பாடுன்னு ஒன்னே சொன்னார். என்ன போய் பாடுங்கிறியே, எனக்கு என்ன சுவாமி தெரியும்? ஏவினை நேர்வழி மாதரை மேவிய ஏதனை மூடனை நெறிப்பேனா ஈனனை வீணனை ஏடு எழுதா முழு ஏழை. சுவாமி நான் பள்ளியினுடைய வெளி மதில் நிழலில் கூட ஒதுங்கி அறியாதவன், மழை பெஞ்சா கூட வாதியார் வீடுனா நுழைய மாட்டேன், ஒன்றும் அறியாத மூடன் என்ன பாடுன்னார். அப்போ அவர் வேலாயுதத்தாலே அவருடைய நாவிலே ஓம் என்கின்ற பிரணோ மந்திரத்தை எழுதி முத்து முத்தாக பாடுன்னு அவருக்கு முதல் கொடுத்தார். அதையே அருணகிரி பெருமான் தனக்கு முதல் அடியாக எடுத்துக்கொண்டு பாட ஆரம்பித்தார்.
முத்தைத்தரு பத்தி திருநகை அத்திக்கரை சக்திச்சரவண முத்திக்குரு வித்து குருவரன் என ஓதும் முக்கட்பர மக்கட்சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரை 33 தமரரம் அடிப்பேன 10 தலை தத்தக்கணிதோடு ஒற்றைக்கிரி மத்தை பொறுதொரு பட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாக பத்தற்கிரை தத்தை கடவிய பச்சை புயல் மெச்சத்தகுபொருள் பட்சத்தோடு ரட்சித்தருள்வதும் ஒரு நாளே தித்தித்தைய ஒத்த பரிபுர நிறுத்தப்பத மைத்து பயிர விதிக்கொக்க நடிக்க கழுகொடு கழுகாடு அதிக்குப்பறி எட்ட பயிரவர் தொக்கு சித்திரப்பவுரிக்கு திரிகடக என ஓத கொத்துப்பறை கொட்டக்கிழமிசி குக்கு குக்கு கூகு குத்திப்புதை புக்கப்பிடி என முது கூகை கொட்புச்சழ நட்பச்ச உணரை வெட்டிப்பலியிட்டு குலகரி குத்துப்பொட ஒத்துப்பொறவள பெருமாளே 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 என்கின்ற ஞானத்தமிழை பாடியருளினார். அவர் பாடி அருளிய பிறகு அவருக்கு வாழ்க்கையில எதை பார்த்தாலும் ஒரு பயம். யமனை பார்த்தா பயம், எல்லாரும் பார்த்தாலும் ஒரு பயம். அவர் முருகன்ட்டே சொன்னார், முருகா நான் யாருக்கும் அஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிறேனே, எனக்கு அஞ்சாத நிலைமை எப்போ தருவேன்? யாருக்கும் பயப்படலனாலும் கடைசியில் ஒருத்தன் வருவான் எரும மாட்டு மேல், அவனை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குது என்ன சொன்னார். 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சேல் என வெயில் தோன்றும். யாருக்கு நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் 2 காலும் தோன்றும். முருகா என்று ஓதுவார் பொன். நீ முருகான்னு ஒரு தரம் உண்மையா சொல்லு, அவன் உன் முன்னாடி வந்து நிற்பான். முருகனே வர்ற அளவுக்கு நாங்க என்னங்க அவ்வளோங்க புண்ணியம் பண்ணி இருக்கிறோம் அப்படின்னா, அதுக்காக அருணகிரிநாத சுவாமி நமக்கு சொல்றார், கவலையே படாத, அவனுடைய வேல் இருக்கிறது, அவனுடைய மயில் இருக்கிறது, அது உன்னை பாதுகாக்கும். வேல் என்பது ஒரு ஆயுதம், அது வெறும் ஆயுதத்தின் அடையாளம் அல்ல, ஞானத்தின் அடையாளம். முருகப்பெருமானுடைய தத்துவமாக இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி தத்துவம் முருகன். இச்சாசக்தியாக வள்ளியம்மையும், கிரியாசக்தியாக தெய்வயானையும், ஞானசக்தியாக வேலாயுதமும் அங்கே சொல்லப்படுகிறது. வேல் என்பது ஞானத்தினுடைய பிரதிபிம்பம். ஞானம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, வேலினுடைய வடிவத்தை தான் காட்டுறோம். மேற்பகுதி கூராக இருக்க வேண்டும், நடுப்பகுதி விசாலமாக இருக்க வேண்டும், அடிப்பகுதி ஆழமாக இருக்க வேண்டும். இங்க எங்க பார்த்தாலும் உங்களுக்கு வேல் வச்சிருக்கிறோம், இல்லைன்னா நீங்க இப்படி என் கையை பார்க்கலாம். இந்த கையினுடைய அமைப்பு வேலினுடைய அமைப்பு. அதனால்தான் பெரியோர்கள் ஞானியர்கள் எல்லாம் இப்படி ஆசீர்வாதம் பண்றதுக்கு காரணம் என்னன்னா, ஞானம் கிடைக்கணுங்கிறதுக்காக இப்படி பண்றாங்க. இந்த கையை பாருங்க, மேல் பகுதி கூராக இருக்கும், நடுப்பகுதி விசாலமாக இருக்கும், அடிப்பகுதி ஆழமாக இருக்கும். இந்த வேல் ஞானத்தினுடைய அடையாளம். ஞானம் எங்கு இருக்கிறதோ அங்கு அச்சப்பட வேண்டிய அவசியமே இல்லை. வள்ளுவர் சொல்றார், அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில்னர். அறிவை தாண்டி ஞானம் என்பதற்கு நாம் வந்துவிட்டோமேயானால் நிச்சயமாக எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிறத முருகப்பெருமான் தெளிவுபடுத்துகிறார். அந்த ஞானத்தை நமக்கு தரக்கூடிய வேலை முருகன் கையில் ஆயுதமாக வைத்திருக்கிறார். எதற்காக? பக்தனுக்கு துயரம் வந்தால் அழிப்பதற்காக, பக்தனுக்கு பயம் வந்தால் அதிலிருந்து அவனை காப்பாற்றுவதற்காக. அது 2 in 1. இந்த 2 in 1 நம்ம ஏதோ இப்பதான் சொல்றோம்னு நினைக்கிறீங்க. முருகன் அப்பவே 2 in 1 வச்சிருந்தார். இப்போ இங்க பாரு, உனக்கு பிரச்சனைன்னு வருதா, என்னுடைய வேல் உன்னை அரணாக பாதுகாக்கும். உனக்கு பயம் வருதா, உன்னை கட்டி அணைத்து அது பாதுகாத்து கொள்ளும். எதற்கும் நீ அஞ்ச வேண்டாம். என்னுடைய திருவடியை பிடித்தவனுக்கு வாழ்க்கையில் எந்த துயரும் வராது. அதற்கு வேலும் மயிலும் உறுதுணையாக இருக்கும் என்று முருகப்பெருமான் நமக்கு அருளி செய்தார். அப்படி முருகப்பெருமான் சொன்ன அந்த வார்த்தையை நம்பிக்கையோடு இன்றைக்கு நாம் கேட்கிறோம், படிக்கிறோம் என்று சொன்னால் அதிலே வேல் வகுப்பு மிக மிக முக்கியமானது. வேல் வகுப்பு எவ்வளவு அழகா, எவ்வளவு அற்புதமா நமக்கு அருணகிரிநாத சுவாமிகள் பாடிய பல வகுப்புகளிலே வேல் வகுப்பிற்கு அவ்வளவு சிறப்புண்டு. என்னுடைய குருநாதர் வள்ளல் வாரியார் சுவாமி அவர்கள் அந்த வேல் வகுப்பை பற்றி நிறைய சொல்லி இருப்பார். நான் நிறையவே அதற்கு பதிவுகளும் நான் கொடுத்துருக்கிறேன். இந்த வேல் வகுப்பு என்பதை நாம படிக்க தெரியலன்னு கூட இப்ப நிறைய பேர் சொல்றாங்க. படிக்க தெரியலன்னா கூட அதை யாராவது படிக்க காதால கேட்டாலே நமக்கு புண்ணியம் வரும். அவ்வளவு அற்புதமான சிறப்புக்குரிய அந்த வேல் வகுப்பு இன்னைக்கு எல்லாரும் இந்த பழனியில முருகப்பெருமானுடைய சன்னதியில மலையில இருக்கக்கூடிய முருகனுக்கே கேட்கிற அளவுக்கு இந்த மாநாடு சிறப்பாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இந்த வேல் வகுப்பை நம்ம எல்லாருமா சேர்ந்து முருகப்பெருமானை வழிபடக்கூடிய ஒரு பாராயணமாக இப்ப கேட்கலாம்.
கேட்கும் போதே நமக்குள்ளே இருக்கிற பயமெல்லாம் வெளியே போகுது அப்படின்னா அன்றாடம் இதை பாராயணம் செய்தால் எவ்வளவு பலன் நமக்கு கிடைக்கும். அதனால்தான் அருணகிரிநாத சுவாமிகள் இதை ஒரு வகுப்பாக நமக்கு தந்தார். வேல் வகுப்பு. இது ரொம்பலாம் ஒன்றும் கஷ்டம் இல்லை. படிக்க 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 எளிமையாக நமக்கு எல்லாராலையும் படிக்க முடியும். இந்த திருத்தலத்தில் ஏன் நான் யாம் இருக்க பயமேன் அப்படிங்கிற தலைப்பை எடுத்தேன்னா அதுக்கு காரணம் இங்க இருக்கக்கூடிய முருகப்பெருமான் தான். இங்க முருகப்பெருமானுக்கு காலையில ஆண்டி கோலம், அதுக்கப்புறம் வரிசையா ஒவ்வொரு அலங்காரமா நடந்து ராஜ அலங்காரத்துக்கு வருவார். நீங்க பழனிக்கு வர்ற எல்லாரும் முருகனை பார்த்தீங்களா? பார்த்தேங்க. எப்போ பார்த்தீங்க? ராஜ அலங்காரத்தில் தானே பார்க்கணும். ஏன் காலையில் போனா? இல்லை முருகனை ஆண்டியா பார்த்தா அவர் நம்மளை ஆண்டி ஆக்கிடுவாராம். அதனால அவர் ஆண்டியா பார்க்கக்கூடாது. ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையிலே எப்பொழுது பயம் வரும், அந்த பயம் போவதற்கு என்ன செய்ய வேண்டும்? 2 விஷயம். ஒன்று, நமக்கு அறிவில்லை அப்படின்னா பயப்படணும். 2, அறிவு இருந்தாலும் செல்வம் இல்லாவிட்டாலும் நாம் அஞ்ச வேண்டும். இந்த அறிவும் செல்வத்தையும் ஒன்றாக நமக்கு தரக்கூடிய தெய்வமாக வீற்றிருக்கக்கூடிய கடவுள் இங்கே விளங்கக்கூடிய ஞான பண்டாரமாகிய முருகப்பெருமான். முருகனுக்கு பண்டாரம்னு தான் பேரு. பண்டாரம் அப்படின்னு சொன்னாலே நம்ம வேற மாதிரிலாம் அர்த்தம் பண்ணிக்கிறோம். பண்டாரம்னா ஒன்றும் இல்லாதவன் அப்படின்னு அர்த்தம். நியாயமா பண்டாரம் என்கின்ற தமிழ் சொல்லுக்கு செல்வ நலன்களை தன் அகத்தே குவித்து வைத்திருப்பவன் என்று பொருள். செல்வத்தை தன்னிடத்திலே குவித்து வைத்திருக்கக்கூடியவன் ஏன் கோமனத்தை கட்டுக்கொண்டு நிற்கிறான்? ஒரு கட்டத்தில் செல்வமே எனக்கு உதவாது என்று தெரிந்த பிறகு ஞானம் என்கின்ற ஒன்றுதான் உதவும் என ஞானியர்கள் தன்னை தேடி வந்தால் அவர்களுக்கு ஞானத்தை தருவதற்காக ஞான பண்டாரமாக அவன் நிற்கின்றான். எனக்கு ஒண்ணுமே வேற வழியே இல்லைங்க, நான் பரம ஏழைங்க, என்னை காப்பாத்து முருகா அப்படின்னு ஒரு பரம ஏழை அந்த முருகனை பார்த்தா, நீ எப்பேற்பட்ட ஏழையா இருந்தாலும் இந்த பழனிக்கு என்ன ஒரு தரம் பார்த்துட்டீனா இதற்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கை ராஜ வாழ்க்கையாகத்தான் அமையும் என்பதற்காகத்தான் ஆண்டியாக இருக்கிற இறைவன் ராஜாவாக கோலத்தை மாற்றி காட்டுகிறார். நமக்காகத்தானுங்க இறைவனுக்கு கோலம். ஆனா நாங்க சொல்றோம் அவர் ஆண்டியா பார்க்க கூடாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, யாருக்காவது காசு வேணும்னா யார்கிட்டையும் கேட்காதீங்க, இந்த மலை மேல இருக்கிற எங்க ஆள்கிட்ட கேளுங்க. அவர் தான் எல்லா காசையும் வச்சிருக்கிறார். அவர்கிட்ட போனால் லோனே இருக்காது. நமக்கு லோனே இருக்கக்கூடாது அப்படின்னா ஒன்றும் மா லோன் இல்லைன்னா மை லோன், 2 லோன் அவங்களே வச்சிருக்கிறாங்க. அதனால அங்கே போயிட்டீங்கன்னா வாழ்க்கையில், ஏன்னா இப்போ எல்லாருக்குமே லோனில் தானே வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால அதெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா இவர் காலை போய் பிடிங்க. என்ன கேட்டாலும் எங்கள் அப்பன் முருகன் கொடுப்பார். நீங்கள் என்ன வேணாலும் கேட்டு பாருங்க. நீங்கள் அவன் காதில் விழும்படியாக கேட்டு பாருங்கள், அவன் கண்டிப்பாக தருவான். நிறைய பேர் சொல்றாங்க, நாங்களும் கேட்டுக்கிட்டு தாங்க இருக்கிறோம், எங்களுக்கு அவன் கொடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னா, இறைவன் வெளியிலிருந்து நாம் கொடுக்கின்ற எந்த பொருளையும் தனக்கென ஏற்றுக்கொள்வதில்லை. நானே தயாரித்து ஒன்று கொடுத்தால் இறைவன் அதை ஏற்றுக்கொள்வான். நிறைய பேர் நான் கூடையா பூ வாங்கிட்டு போறேன், நான் அப்படி அபிஷேகம் பண்றேன், இப்படி அபிஷேகம் பண்றேன், எல்லாம் வெளியிலிருந்து வந்தது தானே, நீங்களாம் என்ன கொடுத்தீங்க, நீங்களாம் அவனுக்கு என்ன கொடுத்தீங்க? அவன் கேட்பான்ல, நீ என்ன கொடுத்த எனக்கு அப்படின்னு கேட்பீங்கல்ல. இல்லை இதெல்லாம் நான் தான் கொடுத்தேன்னு சொல்றதுக்கு என்ன சாட்சி? நான் காசு கொடுத்தா யார் வேணா கொடுப்பாங்க. தேங்காய் காசு கொடுத்தா வாங்கலாம், பழம் காசு கொடுத்தா வாங்கலாம், சக்கரை பொங்கல் காசு கொடுத்து செய்யலாம். இதெல்லாம் காசு கொடுத்து வர்ற பொருள். நானா உன்னை உருவாக்கி அவனுக்கு கொடுக்கணும். அது என்ன முடியும்? என்ன அவனுக்கு நானா கொடுக்க முடியும்? நானா அவனுக்கு தரக்கூடிய விஷயம் என்று ஒன்று இருந்தால் 2 சொட்டு கண்ணீர். அதை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. அதை மட்டும்தான் நாமளே உருவாக்க முடியும். வேற யாரும் அதை உருவாக்கிலாம் தர முடியாது. வேற எங்கேயாவது நம்மளுக்கு இங்க வாங்க, உங்களுக்கு ஆனந்த கண்ணீர் எப்படி வர்றதுன்னு நாங்கள் ஒரு வாரம் ட்ரைனிங் கொடுக்குறோம், எங்ககிட்ட ட்ரைனிங் எடுத்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஆனந்த கண்ணீர் கடவுளுக்கு முன்னாடி போனால் தானா வந்துரும்னு யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நினைந்து உருகி அவனை நெக்காக உள்ளே அனுபவிக்கிற போது இந்த கண்ணிலிருந்து 2 சொட்டு கண்ணீர் அப்படி அவன் திருவடியில விழும்பாருங்க. அப்போ நீங்க சொல்றதுக்கு முருகன் செவி சாய்ப்பார். அப்பதான் நீங்க முருகனை கும்பிடுறீங்க. அது வரைக்கும் பொருட்களை பரப்பி வச்சு அவருக்கு என்ன காட்டுறோம், இந்த பொருள்லாம் இந்த உலகத்துல இருக்கு அப்படி. ஆக முருகப்பெருமான் ஞான பண்டாரமாக நமக்கு நிற்கிறார். கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவார். எப்படிங்க கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவார்னு? அவருக்கு தான் ஒரு வாகனம் வச்சிருக்கிறாரே, மயில்.
எங்களுக்கு இருக்கிற வாகனத்துக்கு தான் வந்து டீசல் போடணும், பெட்ரோல் போடணும், டிராஃபிக்கில் சிக்னல் போட்டால் நிற்கணும். அப்புறம் அந்த கார் இங்கே போகக்கூடாதுன்னா போகக்கூடாது, இங்கே இருக்கக்கூடாதுன்னா இங்கே இருக்கக்கூடாது. ஆனால் முருகனுக்கு என்ன அப்படியே? அவருக்கு எப்பயுமே கிரீன் சிக்னல் தான். நீலச்சிகண்டியில் ஏறும் பிரான் எந்த நேரத்திலும் கோல குரத்தியுடன் வருவான். குருநாதன் சொன்ன சீலத்தை மெல்ல தெளிந்தேற்றுவார் சிவயோகிகளே, காலத்தை வென்றிருப்பார் மறிப்பார் வெறும் கர்மிகளேன்னு நமக்கு சொல்றார். அப்ப அழகா மயில் மேல ஏறி வருவார். அதனால தான் அருணகிரிநாத சுவாமிகள் ரொம்ப அழகா நமக்கு மயில் வருத்தமும் நமக்கு பாடி தந்தார். இந்த உலக மக்கள் எல்லாரும் யார் எங்க கூப்பிட்டாலும் அங்கெல்லாம் முருகப்பெருமான் வருவார்னார். சந்தான புஷ்ப பரிமல கிங்கனி முக சரணையுவள் அமிர்த பிரபா சந்திரசேகர மூஷிகாருட வெகுமோக சத்யப்பிரிய ஹாலிங்கன சிந்தாமணி கலசகரகடக போல திரியம்பக விநாயகன் முதற் சிவனை வலம்பரும் உலகடைய நொடியில் வரு சித்திரக்கலாப மகிலே மந்தாகி நிப்ரவ வதரங்க விதரங்க வனசரோதய கிருத்திகா வரபுத்திர ராஜீவ பரியங்க தந்திரிய வராச்சலன் குலிசாயுதத்திந்திராணி மாங்கல்ய தந்து ரக்ஷாபரண இகழ்வேன் அருள் கூறி மேகிரி குமரி மகனேரு நீலக்ரீவ ரத்னக்கலாப மயிலே. அது ஒன்றுக்கு தான் நடிக்க தெரியும், வேற எதுக்குமே நடிக்க தெரியாது. சக்கர பிரசண்டகிரி முட்டக்கிழிந்து வெளி பட்டுக்கரவஞ்ச சைலம் தகர பெருங்கனக சிகரச் சிலம்புமிழ் தனிவேற்பும் அம்புவியுமன் திக்கு தடங்க விடு மொக்க குலுங்கவரு சித்திரப்பதம் பயரவே சேடன் முடி திண்டாட ஆடல் புரி வெஞ்சூர திடிக்கிட நடிக்கும் மயிலாம்னு அருணகிரி பெருமான் எழுதுறார். அப்போ மயில் ஒன்றுதான் முருகப்பெருமான நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். எந்த பயமா இருந்தால் எதுவா இருந்தாலும் முருகப்பெருமானுடைய வேலும் மயிலும் தான் நமக்கு துணை. அந்த வேலையும் மயிலையும் இந்த பழனி மலையில முருகப்பெருமானுக்கு எப்படி துணை அப்படிங்கிறத அடுத்த பாட்டுல கேளுங்க. பண்டு விண்ணோர் குலம் வாழ புறந்து பழனியிலோர் தண்டுடன் நின்று விளையாடு. பண்டு விண்ணோர் குலம் வாழ புறந்து பழனியிலோர் தண்டுடன் நின்று விளையாடு. மாண்புடை சற்குரவர் கண்டு தொழுது துதி பாடி நெஞ்சேர் கருதும் உண்மை தொண்டு செய்வார்கள். அவன் வேலும் மயிலும் துணை செய்யுமே. அவன் வேலும் மயிலும் துணை செய்யுமே செய்யுமே. பண்டு விண்ணோர் குலம் வாழ புறந்து பழனியிலோர் தண்டுடன் நின்று பண்டு விண்ணோர் குலம் வாழ பழனியிலோர் தண்டுடன் நின்று விளையாடு. மாண்புடை சற்புரவர் கண்டு தொழுது கண்டு தொழுது துதி பாடி கண்டு தொழுது துதி பாடி நெஞ்சிற்கருதும் உண்மை தொண்டு செய்வார்க்கு. அவன் வேலும் மயிலும் துணை செய்யுமே துணை செய்யுமே. பண்டு விண்ணோர் குலம் வாழ புறந்து பழனியிலோர் தண்டுடன் நின்று விளையாடு. மாண்புடை சற்குரவர் கண்டு தொழுது துதி பாடி நெஞ்சிற்கருதும் உண்மை தொண்டு செய்வார்க்கு. அவன் வேலும் மயிலும் துணை செய்யுமே. அவன் வேலும் மயிலும் துணை செய்யுமே தொண்டு செய்வார்க்கு. அவன் வேலும் மயிலும் துணை செய்யுமே உண்மை தொண்டு செய்வார்.
நெஞ்சிற்கருதும் உண்மை தொண்டு செய்வார்க்கு அவன் வேலும் மயிலும் துணை செய்யுமே துணை செய்யுமே அழகான பழனி மலை ஆண்டவா அழகான பழனி மலை ஆண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேண்டவா அழகான பழனி மலை ஆண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேண்டவா வள்ளிமயிலாதனே பாவடி வேலனே வள்ளிமயிலாதனே பாவடி வேலனே வர வேண்டும் முருகையனே வர வேண்டும் முருகையனே முருகா 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 அழகான பழனி மலை ஆண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா வெள்ளி திருநீரும் வெற்றி வடிவேலும் உள்ளத்தில் தோன்றுமே வெள்ளி திருநீரும் வெற்றி வடிவேலும் உள்ளத்தில் தோன்றுமே வெள்ளி மயில் மீது வேலன் வருவதை நெஞ்சம் காணுமே வெள்ளி திருநீரும் வெற்றி வடிவேலும் உள்ளத்தில் தோன்றுமே வெள்ளி மயில் மீது வேலன் வருவதை நெஞ்சம் காணுமே உலக
மயில், காவடி. காவடி இல்லாம நாம் எப்படி நிறைவு செய்யறது? ஒரு காவடி பாடலோடு இந்த நிகழ்வை நாம் நிறைவு செய்வோம். தந்தனானா முருகா தந்தனானா தந்தனானா முருகா தந்தனானா முருகா தந்தனானா முருகா தந்தனானா தந்தனானா முருகா தந்தனானா முருகா தந்தனானா முருகா தந்தனானா குஹா தந்தனானா குஹா தந்தனானா அறுதலை உடையோனே ஐந்தெழுத்து உடையோனே அறுதலை உடையோனே ஐந்தெழுத்து உடையோனே அருமுகமால் மருகா வல்வினைகள் தீர்ப்பாயே அருமுகமால் மருகா வல்வினைகள் தீர்ப்பாயே தந்தனானா முருகா தந்தனானா முருகா தந்தனானா முருகா தந்தனானா குஹா தந்தனானா குஹா தந்தனானா தென்பழனி வேலவனே கடம்பாயின் ஐயனே கருணை புரிவாயே அரஹரோஹரா தென்பழனி வேலவனே கடம்பாயின் ஐயனே கருணை புரிவாயே அரஹரோஹரா கணவரும் பக்தர்களின் தீராவினை தீர்ப்பவனே கணவரும் பக்தர்களின் தீராவினை தீர்ப்பவனே கந்தலே குருபரனே அரஹரோஹரா கணவரும் பக்தர்களின் தீராவினை தீர்ப்பவனே கந்தலே குருபரனே அரஹரோஹரா கார்த்திகேய அரஹரோஹரா முருகா அரஹரோஹரா தந்தனானா முருகா தந்தனானா முருகா தந்தனானா முருகா தந்தனானா குஹா தந்தனானா குஹா தந்தனானா எங்கள் பிழை பொறுப்பாயே எங்கள் முருகோனே எங்கள் குல முருகனே அறுதலையோனே எங்கள் பிழை பொறுப்பாயே எங்கள் முருகோனே எங்கள் குல முருகனே அறுதலையோனே காவடிகள் எடுத்து வந்தோம் உன் நிதியிலே முருகா கவடிகள் எடுத்து வந்தோம் நிதியிலே ஆறுதலை தந்திடுவாய் என் முருகா சண்முகா கவடிகள் எடுத்து வந்தோம் நிதியிலே ஆறுதலை தந்திடுவாய் என் முருகா சண்முகா என் முருகா சண்முகா என் முருகா சண்முகா தந்தனானா முருகா தந்தனானா முருகா தந்தனானா முருகா தந்தனானா குஹா தந்தனானா குஹா தந்தனானா அறுதலை உடையோனே ஐந்தெழுத்து உடையோனே அறுதலை உடையோனே ஐந்தெழுத்து உடையோனே அருமுகமால் மருகாவல்